செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். வெற்றி நிச்சயம் திட்டத்தை துவக்கி வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வெற்றி நிச்சயம் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இதில் 18 வயது முதல் 35 வயதுக்குள் படித்த வேலையில்லாத இளைஞர்கள், பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக ஸ்கில் வேலட் என்ற செயலியை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேரு மைதானத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்ட வெற்றி விழாவில் பேசிய அவர், வரும் காலத்தில் 38 தொழில் பிரிவுகளில் 500 திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். MBBS BDS படிப்பு. தமிழகத்தில் 72,943 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கு 72,943 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஜூன் 6ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி முடிவடைந்தன. இதில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 42,000 பேர் உட்பட 72,943 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிக்கல்வியில் தொகுப்பூதியத்தில் பணிபுரிய பணியாளர்களுக்கு விருப்ப பணி மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு விருப்ப பணி மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார வள மையங்களில் பணிபுரியும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுடன் மாவட்டத்திற்கு விருப்ப மாறுதல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை அக்னி வீரர் வாயு ஆட்சேர்ப்பு அறிவிப்பு. IAF அக்னி வீர வாயு ரெக்ரூட்மெண்ட் 2025 அறிவிப்பு வெளியாகியுள்ளன. இதன் மூலம் விமானப்படையில் ராணுவ பயிற்சியுடன் 4 ஆண்டு கால பணியில் சேரலாம். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. மேல விவரங்களுக்கு www.aif என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.